சாப்பாட்டு ராமர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஈட்டிங் சேலஞ்சில் என்ன பார்க்குறோம்னா ஒரு ஆளுக்கு சாம்பார் சாதம் 2 கிலோ. அது போக என்னென்ன இருக்குன்னா அப்பளம் இருக்குது, அதுக்கடுத்து கடலப்பருப்பு இருக்குது, அதுக்கடுத்து வந்து ஊறுகாய், தேன் எல்லாம் இருக்குது. அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் இன்னைக்கு யார் போட்டியில் சாப்பிட்டு ஜெயிக்க போகிறான்னு பார்ப்போம். வாங்க சாப்பிட. ஜெயிக்கிறவங்களுக்கு 1000 ரூபா பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. தோக்குறவங்களுக்கு தண்டனை பச்சை மிளகா 5 மிளகா சாப்பிடணும். சாப்பிட ஆரம்பிங்க. ஓகே, ரெடியா? ஸ்டார்ட். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. மகனே, உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. சரியான சூடு. சூடு கொஞ்சம் ஒழுங்காக நாங்கள் இருக்கோம். நானே என்ன இருக்கு போட்டு? நல்லா இருக்கு. சாம்பார் எப்படி இருக்கு? சாம்பார் சூப்பரா இருக்கு. நீங்கள் சாப்பிட்றத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குண்ணே. வேமா சாப்பிட்டுருவோன்ட்டு. சாப்பாட்டு ராமன் நீங்க தானே. என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். இங்கே உட்காந்துருக்க எல்லாருமே சாப்பாட்டு ராமர் தான். சுட சுட இருக்கப்பா. இப்படிதான்ப்பா சாப்பிடணும். ரெண்டு கையை போட்டு பெருப்பாக பண்ணுங்க. ஒரு கையிலே வெறித்தனமா சாப்பிடுவோம்ப்பா. ஆரட்டம். ஆரக்காத வேண்டியா. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இந்த போட்டு போடுறாரு. நடுவில் உள்ளவர் தான் ஜெயிப்பார் போலையே. நீ பச்சை மிளகா சாப்பிட்ற போட்டு எங்களை வச்சுருவார் போலையே. பச்சை மிளகாயா போடு. நீ சாப்பிடுப்பா. தலைவர முடிஞ்சா சாப்பிட. சீக்கிரம் வழி குழம்பு தொட்ட ஜெயிச்சிடலாம்ல. ஜெயிக்கிறேன். பச்சை மிளகா கையை விடுறான். கொட்டடிக்கார் தான் பச்சை மிளகா கடிப்பார் போல. யார் கடித்தான் பார்க்குவோம். தோக்கிற எல்லாத்துக்குமே பச்சை மிளகா தானே, இல்லை எப்படி அளவு கணக்கு இருக்கா? 5 மிளகா 3 மிளகான்னு. ஓகே, எல்லாருக்கும் பச்சை மிளகா தான். லாஸ்ட்டாக தோக்குற ஆளுக்கு 5 பச்சை மிளகா, 2வது வர ஆளுக்கு 3 பச்சை மிளகா சாப்பிட்டாங்கன்னு ஒரு வழி இல்லை. போன வாட்டி பாலை வின் பண்ணிட்டாரு. இந்த வாட்டி என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. இந்த வாட்டி கொஞ்சம் கஷ்டம்தான், பார்ப்போம். வாழ்க்கையில் கஷ்டம்னே சொல்லக்கூடாது. இன்னைக்கு முடிவு பண்றேன்டா, இந்த கைப்பிள்ளையா அந்த கட்ட துறையான்னு எல்லா வண்டிய அமுத்திட ஆவல.
அதுக்குள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை உள்ள போதும் தெரியலையே. விறுவிறுக்க ரொம்ப சாப்பிடணும். இவர் பிணையிற மட்டும்தான் தெரியுது, ரெண்டாவது சாப்பிட்றாரு. ஆனால் உள்ள சோறு போகுதில்லை. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. அப்படித்தான் பெருப்பான் பண்ணணும். அவர் இது முயலுக்கும் ஆமைக்கும் போட்டு வச்ச போல் அவர் சைலண்டாக சாப்பிட்டுட்ருக்காரு கடைசி அவ்வளோ பாலான்றவர். போட்டியோட இறுதியில் பார்ப்பான் யார் ஜெயிக்கிறான்னு. அது இன்னைக்கு வந்து எப்பயும் போல் மைக்கேல் ராஜ் தான் போல். அந்த நடு பிளேஸை மாற்றுங்கப்பா, அந்த பிளேஸில் உட்கார தோற்று போயிருதுப்பா. ஃபஸ்ட்டும் கடைசியும் ஜெயிச்சிடா, நடுவில் உட்கார எப்போ பார்த்தாலும் தோற்று போயிடுறாங்க. மிளகா கட்டி நடுவில் உள்ள ஆளுக்கு தான் போல். தோக்கு 2 பேருக்கும் இருக்கு. அப்படியா? இதான் சாப்பிட்டா தேவனை எடுத்துக்கிறோம்ல, அதுதான். போட்டி விறுவிறுப்பாக இருக்கண்ணே. சும்மா இன்னும் ரொம்ப நேரம்லாம் இல்லை, 3 நிமிஷத்தில் சாப்பிட்ணும். மைக்கில் தான் அந்த போட்டியோட வின்னராக போகிறாரு. ஆனால் இலையில் எந்த கூட்டு பொரியலும் எதுவுமே இருக்கக்கூடாதுப்பா, அதையும் சொல்லியாச்சு. கூட்டு பொரியல்லாம் வச்சுக்கிட்டே நீங்கள் சாப்பிட்டா வின்னிங் சொல்ல முடியாது. சரி, அது ஓகே. நீங்கள் ஏற்கனவே காய்கறி எல்லாத்தையுமே கேரட்டு எல்லாத்தையும் விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. சாப்பாட்டில் மைக்கேல் ராஜ் வின் பண்ணிடுவார் போல், சாப்பிட்டாரு. இப்போ பாலாவும் ஆரோக்கியம் தான் இருக்காங்க அப்படியே. என்ன வாழானே இல்லைம்மா. இல்லை ஆரோக்கியம் 2வது இடம் பிடிச்சிருவார் போல, 3 மிளகா தான் சாப்பிடுவார் போல். கொட்டோடிக்காரு 5 மிளகா அதிகணும் போல், உள்ளதே தலையை ஆட்டுறாரு, செம்பிளி ஆடு ஆட்டின மாதிரி. உருட்டு எறிகிறார், பந்தை எறிகிறது போல். ஒரு உண்டை அப்பளத்தையும் பொரியலையும் 15 அடித்தோம்னு வச்சுக்க, இது சாப்பிட்றோம். போட்டியில் மைக்கேல் ராஜ் வின் பண்ண போகிறாரு. 2வது இடத்துல ஆரோக்கியம் இருக்கார். 3வது இருக்கவர் 3வது இடத்துலயே இருக்கார். மைக்கேல் ராஜ்ன்றவர் வாரம் 1000 ரூபாய் தட்டிடுறாரு. எல்லாரும் போட்டி ரெண்டு வந்து எல்லாருமே சாப்பிட்ணும். நான் சாப்பிட்டேன். இல்லை மைக்கேல் ராஜ் வின்னிங். அவர் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ். இப்போ 2nd 3rdiல் வந்து சாப்பாடாக சாப்பிடுங்க, அதுலேயாச்சும் பாப்பா யார் 2nd சாப்பிட்றீன்ட்டு. கூட்டு பொரியல் சாப்பிட முடியலன்னு சாப்பாடை சாப்பிடுங்க. இன்னும் யாருக்கு இன்னும் ஆளுக்கு 1 கிலோ சோறு வேணும்னா சொல்லுங்கள், சோறு நிறையா இருக்குது. மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். நல்ல சாப்பாடு, அருமையான சாப்பாடு. சாம்பார் சாதம் வேற லெவலில் இருந்துச்சு. ஒரே தான் சிக்கன் சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சுல. அதே சாம்பார் எப்படின்னே அருமை தானே. விடுங்க. இப்போ போட்டியில் ஃபஸ்ட்டு வின்னர் மைக்கேல் ராஜ், 2வது வின்னர் ஆரோக்கியம், 3வது ஆஹா 2 பேருமே சமமான ஆகிவிட்டார்கள். வின்னர் ஆமாம்
2 பேருமே சமமான. இப்போ 2 பேருமே என்னன்னா அவங்கள வந்து யார் வெற்றியாளன்னு சொல்ல முடியாது. வேறு ஏதாவது சாப்பிடுங்க. 2 பேருமே 2வது இடத்துல இருக்காங்க. ஆமாம் 2 பேருமே 2வது இடம். ட்ரால இருக்கு. மேட்ச் ட்ரா ஆகி போய் விட்டது. ஆகி போச்சு. அதனால 2 பேருக்கும் பச்சை மிளகா ரெடி பண்ணிடுவோம். கொடுங்கப்பா திங்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலே முடியாது. பண்ண முடியலையே, ஜெயிச்சிட்டாப்லையே அவரே தான். இனிமே வந்து அடுத்து நம்ம ட்ரைனிங் எடுத்து நம்ம சாப்பிட. அவர் வாரம்லாம் வீட்டிலே ட்ரைனிங் எடுத்துக்கிறாரு. நீங்கள் ஃபுல்லாக வீட்டிலே சாப்பிட்றீல்ல, அப்புறம் எப்படி ட்ரைனிங் எடுப்பிய? அதே நம்ம ஒன்று மாதிரி. சரி எல்லாரும் தேனை குடிங்கப்பா. தோத்ததுக்கான வந்து தேனை சாப்பிடுங்க. இந்த வாரம் பச்சை மிளகா எடுத்துகிட்டு வர விட்டாச்சு. அதனால் வந்து எல்லோரும் தேனை சாப்பிடுங்க. அந்த ஒரு கேன் தேனை எல்லாருமே சாப்பிடணும். நன்றி. உங்கள் பச்சை மிளகா வந்து தவிச்சிட்டீங்களோ? இன்னும் தேனை ஒரே கவராக ஊற்றுட்டாரு. இல்லை அவர் இனிப்பாக இருக்குன்னு சாப்பிட்றாரு. பச்சை மிளகாய்க்கு இது பற்றி. இன்னைக்கு ஈட்டிங் சேலஞ்சில் நம்ம தான் ஃபஸ்ட்டு ஜெயிச்சிருக்காப்புல. அவருக்கு 1000 ரூபா பரிசை தட்டிட்டு போயிட்டார். வாரம் அவர் தான் தட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம இன்னைக்கு தான் வாங்குறது. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு ராஜ் சாப்பாட்டு ராமர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக்கு இடையில ஒரு புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை வாக்கில் ஆளுக்கு ஒரு 20 பரோட்டா சாப்பிட்ற சேலஞ்ச் வச்சிருவோம். அதுலேயே நம்ம ஜெயிக்கிறோம். ஓகேவா? அடிக்கிறான். ராஜ் சாப்பாட்டு ராமர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.